அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேதகு ஆளுநர் வாசிக்காத உரை, சட்டப்பேரவைத் தலைவர் வாசித்த உரை, அதற்கு பதிலளிக்கின்ற விதமாக பல்வேறு கருத்துக்களை பதிவு வைத்திருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வந்த சில திட்டங்களை கூறிவிட்டு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்புகள், அதில் ஒரு சுமார் 20% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இன்னும் 80% அறிவிப்புகள் நிறைவேற்றப்படவில்லை. நான் அதை மேதகு ஆளுநர் உரை அதில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது சில அறிவிப்புகளை சுட்டிக்காட்டினேன். 565 அறிவிப்புகளில் முக்கியமான அறிவிப்பு கூட இதுவரை நீங்கள் நிறைவேற்றப்படவில்லை. அதில் முக்கியமானது ஒன்று, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், நீட் தேர்வில் தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு பெற்றுத்தரப்படும் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் சுற்றுப்பயணம் குறித்தும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசனை நடைபெற இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொடங்கி இருக்கிறது. அதற்கு முன்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், சட்டப்பேரவை நிகழ்வுகளை பற்றி எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாரு. ஆனா முக்கியமா இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுமா புறக்கணிக்குமா என்பது இந்த தேர்தல் இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு முன்பிருந்தே ஒரு கேள்வியாக எழுந்துட்டு இருந்தது. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன மாதிரி முடிவெடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அங்க சூழலும் களமும் என்ன விளக்குது நமக்கு? இன்றைய தினம் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என 2 தினங்களுக்கு முன்னதாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையின் மூலமாக மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவதாக அதிமுக தரப்பிலிருந்தும் தகவலாக வெளிவந்திருந்தது. அதுவும் குறிப்பாக இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தல் அதிமுக தரப்பில் என்ன மாதிரியான ஒரு முக்கிய முடிவினை எடுக்கப் போகிறார்கள் என்பது குறித்தான ஆலோசனை மேற்கொள்வதற்கான ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டமாக இன்றைய தினம் அந்த கூட்டம் பார்க்கப்படுவதாக ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தது. அதுவும் குறிப்பாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் 6 நாட்களுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பதன் காரணமாகவும் இந்த இடைத்தேர்தல் மற்றும் அதிமுகவினுடைய உட்கட்டமைப்பு அந்த பணிகள் குறித்தும் விரிவாக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் சற்று நேரத்திற்கு முன்னதாக ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர்களுக்கு மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி வழக்கமாக
முக்கியமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்கும் பொழுது செய்தியாளர்களை சந்திப்பது மிகவும் அரிதான ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு முன்பாகவே செய்தியாளர்களை தற்பொழுது பேட்டியளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிமுக தரப்பில் இந்த இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்குண்டான ஆலோசனை மேற்கொள்வதற்கு முன்பாக இன்றைய செய்தியாளர் சந்திப்பு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிமுக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுமா புறக்கணிக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. ஏனென்றால் இதற்கு முன்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணித்திருந்தது. அதற்கு முன்பாக நடைபெற்றிருந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்திருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் அதிமுக தரப்பில் இந்த இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுமா அல்லது புறக்கணிக்குமா என்பது குறித்தான அந்த ஈரோடு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் புறநகர் ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொள்வதாக தகவல் வெளியாகி இருந்தது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், அதாவது துணை பொதுச் செயலாளர்கள் மற்றும் அதே போன்று பொருளாளர், அவைத்தலைவர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதன் காரணமாக அவர்களோடும் தேர்தலை போட்டியிடலாமா அல்லது புறக்கணிக்கலாமா என்பதோடு முக்கியமான ஒரு முடிவினை இன்றைய தினம் எட்ட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக ஏற்கனவே போட்டியிடும் என காங்கிரஸ் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டு இருந்தாலும் இன்றைய தினம் அதிமுக தரப்பில் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டினை எட்ட இருக்கிறார்கள், ஒருபுறம் பாஜக என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை எட்ட இருக்கிறது என்பது குறித்தான ஒரு இழுபறி ஒரு நிலை ஏற்பட்ட நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடும் பொழுதும் நீண்ட இடைவெளிக்கு பிறகேயே போட்டியிடுவதாக அதிமுக தரப்பில் முடிவு செய்யப்பட்டு அதன் பிறகு ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான அந்த வேட்பாளரும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இறுதிக்கட்ட முடிவின் பொழுதுதான் நாட்களின் பொழுதுதான் அந்த வேட்பாளரை அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக முற்றிலுமாக புறக்கணித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து யாருக்கும் ஆதரவில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டினையும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் பொழுது அதிமுக நிலைப்பாடாக இருந்து வந்த நிலையில் இன்றைய தினம் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமா, போட்டியிட்டால் யாரை போட்டியிட வைப்பது, அதே போன்று போட்டியிடுவதற்கு முன்பாக என்ன மாதிரியான அங்க களச்சூழல் இருக்கிறது என்பது குறித்தான ஒரு ஆலோசனையினை மேற்கொள்வதற்காக இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் கூட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற தேர்தலுக்கு, அதாவது 2026 சட்டமன்ற பொது தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த இடைத்தேர்தலை போட்டியிட்டால் மீண்டும் தோல்வியை சந்தித்தால் அது மிக ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா என்பது குறித்தான ஆலோசனைகளையும் மாவட்ட செயலாளர்களிடம் அவர் ஆலோசிக்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த தேர்தலில் போட்டியிட்டால் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் அல்லது போட்டியிட்டால் எப்படி அந்த தேர்தலை எதிர்கொள்வது என்பது குறித்தான ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. ஆனாலும் இன்றைய தினம் அந்த இடைத்தேர்தலில் புறக்கணிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிய வருகிறது. ஏனென்றால் கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் பொழுதும் அதிமுக பல்வேறு காரணங்களை குறிப்பிட்டு தேர்தலை புறக்கணிப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதே நிலைப்பாட்டினை இந்த இடைத்தேர்தலிலும் புறக்கணிப்பார்கள், அதே நிலைப்பாட்டினை எடுப்பார்கள் என்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக இங்கிருக்கக்கூடிய இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பேசக்கூடிய ஒரு தகவலாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் சட்டமன்றத்தில் இருந்திருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் மற்றும் ஆளுநர் உரை, அதே போன்று சபாநாயகர் உரை என்பது போன்ற அந்த உரைகள் மீதான இருக்கக்கூடிய அந்த தகவல்களை செய்தியாளர் சந்திப்பின் பொழுது தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி பேட்டியாக அளித்து வருகிறார். அதன் பிறகாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்ள இருக்கிறார். நிச்சயமாக இன்னும் சற்று நேரத்தில் இது பற்றிய விவரங்கள் எல்லாம் நமக்கு முழுமையாக தெரிய வரும். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி குணசேகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.